தமிழகத்தையே உலுக்கிய திருநெல்வேலி மென் பொறியாளர் கவின் கொலை வழக்கில், ஆணவ கொலை வழக்கில் 2 முக்கிய விஷயங்கள் தற்போது நடந்தேறி இருக்கிறது. முதலாவதாக உள்ள செய்தி, ஐடி ஊழியர் கவின் கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் சுர்ஜித்தின் தந்தை SI சரவணனின் ஜாமீன் மனு 3வது முறையாக திருநெல்வேலி நீதிமன்றத்தில் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. சிறப்பு நீதிமன்றம் சற்று முன் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அடுத்ததாக திருநெல்வேலி ஐடி மென் பொறியாளர் கவின் ஆணவ படுகொலை வழக்கில் 32 ஆவணங்கள் 83 சாட்சிகளிடம் விசாரணை செய்து சிபிசிஐடி காவல்துறையினர் குற்றப்பத்திரிகையை தயார் செய்து தற்போது நீதிமன்றத்தில் அதை தாக்கல் செய்துள்ளனர். இந்த 2 முக்கிய நிகழ்வுகளும் இந்த கொலை வழக்கில் மிக மிக முக்கியமான திருப்பமாக பார்க்கப்படுகிறது. அப்ரகாம், தமிழகம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய ஐடி ஊழியர் கவின் ஆணவ கொலை வழக்கில் கைதான சிறப்பு உதவி ஆய்வாளர் சரவணனின் ஜாமீன் மனுவை நெல்லை நீதிமன்றம் சற்று முன் 3வது முறையாக தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. தூத்துக்குடியை சேர்ந்த ஐடி ஊழியர் கவின் செல்வ கணேஷ் கடந்த ஜூலை மாதம் காதல் விவகாரம் தொடர்பாக நிலையில் கொடூரமாக படுகொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் கவினின் காதலியின் தந்தை SI சரவணன், சகோதரர் சுர்ஜித் மற்றும் உறவினர் ஜெயபால் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். வழக்கு சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்டு தற்போது விசாரணை மிக மிக தீவிரமாக நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே 2 முறை சரவணனின் ஜாமீன் மனு நிராகரிக்கப்பட்ட நிலையில் அவர் மீண்டும் ஜாமீன் கோரி நெல்லை வன்கொடுமை தடுப்பு சட்ட சிறப்பு நீதிமன்றத்தில் கடந்த 27ஆம் தேதி மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு மீதான விசாரணை இன்று நீதிபதி ஹேமா முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. அரசு தரப்பில் வக்கீல் கந்தசாமி ஆஜரானார். சரவணன் தரப்பில் வக்கீல் சிவசூரிய நாராயணன் ஆஜரானார். ஜாமீன் மனு மீதான விசாரணையில் சரவணன் தரப்பில் வழக்கு தொடர்பாக குற்றப்பத்திரிகையை சிபிசிஐடி போலீசார் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துவிட்டனர். எனவே ஜாமீன் வழங்க வேண்டும் என்ற வாதம் முன்வைக்கப்பட்டது. இதனை அரசு தரப்பு மிக மிக கடுமையாக எதிர்த்தது. சிபிசிஐடி தரப்பு 3வது நபராக குற்றம் சாட்டப்பட்ட சரவணனின் மனைவி கிருஷ்ணகுமாரி, இவரும் காவல் அதிகாரி தான், தலைமறைவாகவே உள்ளார். ஜாமீன் வழங்கினால் சாட்சிகள் கலைக்கப்பட வாய்ப்புள்ளது என்று கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இரு தரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த நீதிபதி ஹேமா SI சரவணனின் ஜாமீன் மனுவை 3வது முறையாக தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். இந்த 2 முக்கிய நிகழ்வுகளும் இந்த கொலை வழக்கில் அடுத்த கட்டம் நோக்கி நகர்வதை தெளிவாக காட்டுகிறது. அப்ரகாம், தகவலுக்கு நன்றி வனராஜ் சங்கர்.